நிறைவு செய்தியாக நீட் பேப்பர் அந்த கசிவு நாடு முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை தடுப்பதற்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இதை தடுப்பதற்கு, இன்னும் கல்வியை இந்த சீரமைப்பதற்கு. அதில் ஒரு 6 பேர். நந்தன் நீல்கேணி ஆதாரோட டைரக்டராக இருந்தவர். அப்புறம் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஐஐடி சென்னை ஐஐடியோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் திரு காமகோடி அவர்கள், அவர் ஒரு ஆள். அப்புறம் இன்னொருவர் இஸ்ரோவோட ஃபார்மர் சேர்மன் சோம்நாத் அவர்கள். இன்னும் 3 பேர், மொத்தம் 6 பேர் போட்டிருக்காங்க. இதில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி அவர்கள் பேசும்போது கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு திரு காமகோடி அவர்களை கிண்டல் அடிக்கும் விதமாக பேசியிருக்காங்க. சமூக வலைதளத்தில் அவருடைய சாதனை என்ன என்று இப்போ நிறைய பேர் அவருடைய டிகிரி என்ன, ஒரு நாட்டுக்கு செய்தது என்ன அப்படிங்கிற விஷயத்தங்களெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இந்த நேரு குடும்பத்தை சேர்ந்த பிரியங்காவுக்கு இந்த நாட்டின் அத்தனை இந்துக்கள் சார்பாக என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கோமூத்திர ஸ்டேட்ஸ்னு ஒருத்தன் ஒரு குண்டு செந்தில் பேசி இன்னைக்கு காணாம போயிட்டான். கோமூத்திரம் என்பது, பஞ்சகவ்யம் என்பது யாருக்கு புனிதம்? இந்துக்களுக்கு புனிதம். இந்துக்கள் அப்படித்தான் பார்க்குறாங்க. அதுல விஞ்ஞானம் இருக்கா இல்லையா, இருக்கு என்பது வேற. உங்களுக்கு நம்பிக்கை எல்லாங்க வேற. ஆனால் அதை கேடு செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் இவ கிறிஸ்தவனுடைய பொண்டாட்டிங்கிறதுனால வந்திருக்கு. இவ அம்மா கிறிஸ்து வச்சு, இவங்க பிரதர் என்ன மதம்னு அவனுக்கே தெரியாது, முஸ்லீமா கிறிஸ்தவனான அவனுக்கே தெரியாது, நிச்சயமா ஹிந்து இல்லை. கோயிலுக்கு போனாலே இந்துக்கள் சைட் அடிக்க போறாங்கன்னு பேசின ஒரு புத்திசாலி. கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிங்கிறதுனால பேசுறதா இருந்தா மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஆபத்தான பேச்சை பிரியங்கா பேசியிருக்கிறார். இது முதல் விஷயம். 2வது விஷயம், பிரியங்கா என்ன எஜுகேஷனிஸ்ட், சோனியா என்ன படிச்சாங்க யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் ராகுல் என்ன படிச்சுட்டாரு யாருக்கு என்ன தெரியும்? சார், இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டதுனால இங்கிலீஷ் பேசுறாங்கிறத தவிர இவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு எம்ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக யாருனாலும் எம்ஏ படிச்சிருக்காங்க சார். எம்ஏ படிச்சுட்டு ரோட்டில் தான் நிற்கிறான், இவனுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் இவங்களெல்லாம் எஜுகேஷனிஸ்ட்னு வேற சொல்லிட்டு இருந்தது, அது வேற. பிரியங்காக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்குறேன். ஒரு ஐஐடி டைரக்டர் பார்த்து பேசுறதுக்கு கோமூத்திரா, அப்போ என்ன அர்த்தம்னா பிரியங்காவுக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், அவன் ஒரு ஹிந்து விரோதியாக இருக்க வேண்டும். அதை பேசக்கூடிய பிரியங்கா தனக்கு என்று சுய புத்தி இல்லாத நபராக இருக்கு. ஒரு ஐஐடி டைரக்டர் கோமூத்திரா எக்ஸ்பர்ட்னு சொல்றீங்களே, அந்த டைரக்டருடைய அச்சீவ்மெண்ட் என்ன? ப்ரொஃபஸர் காமகோடி இஸ் கரண்ட்லி டைரக்டர் அட் ஐஐடி சென்னை மெட்ராஸ். எப்போ ஜாயின் பண்ணார்? 2001. 2022 டைரக்டர். 2001 ஜாயின் பண்ற 21 வருஷத்துக்கு பிறகு டைரக்டர். அந்த 21 வருஷம் ஐஐடியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, VLSI டிசைன், மைக்ரோ ப்ராசஸர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அட் ஐஐடி, இப்படி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயும் அவர் தன்னை நிரூபிச்சிருக்கிறார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் போர்டில் அவரை மெம்பராக போட்டிருக்காங்க. ஏன் நேஷனல் செக்யூரிட்டியில் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைபர் கிரைம் எல்லாம் கண்டுபிடிக்க தெரிந்தால் தான் போட முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவர் இருக்கிறதுனால தான் அவரை பெரிய அவர்கிட்டேருந்து தான் இந்த சக்தி ப்ராசஸரில் அவருக்கு ஒரு முக்கிய ப்ராஜெக்டில் அவருக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் 150க்கு மேற்பட்ட அவருடைய ஆய்வு கட்டுரைகள் வெளியாகிருக்கிறது. நம்ம ஊரில் இல்லைங்க,
இதெல்லாம் தவிர டிஆர்டோவோ அவர் அவார்டில் டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டிஆர்டிஓ என்று சொல்வார்கள், அகாடமிக் எக்ஸலன்ஸ், இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் அசோசியேஷன் டெக்னோ விஷனரி அவார்டு, அப்துல் கலாம் டெக்னாலஜி இனோவேஷன் நேஷனல் ஃபெல்லோஷிப்பு, இவ்வளத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை எம்எஸ் வாங்கியிருக்கிறார். எதில்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில். பத்மஸ்ரீ இப்போ கொடுத்துருக்குறாங்க, பிஹெச்டி ஆல்சோ. ஆமாம். இவ்வளவு சாதனை பண்ண ஆளை அவர் பண்ண சாதனை என்னன்னவே பார்க்காம கோமூத்திரா எக்ஸ்பர்ட்னு சொன்னால், இவ்வளவு விஞ்ஞானத்தை நிரூபித்தவர் கோமூத்திரத்தையும் நிரூபித்தார்னா அதுதான் உண்மை. ஒன்னி விஞ்ஞானி கிடையாது. எனக்கு பாஸ்போர்ட் கூட இல்லைன்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. வெளிநாட்டு அறிவு இல்லை, முழுக்க முழுக்க இல்லைங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, ப்ரெஸ்ல கேட்குறாங்க, நீங்கள் வெளிநாடே போனது இல்லையா, ஏன் போகணும்னு கேட்குறாரு. ஏன் இந்தியாவில் படித்தா போதாதா? சரி, அங்கே போய் ஏன் சர்வ் பண்ணணும், இந்தியாவுக்கு சர்வ் பண்ணால் போதாதா? அப்போ இந்த நாட்டிலேயே படித்து விட்டு இந்த நாட்டில் சிப்ஸ் டெக்னாலஜியில், ஏஐ டெக்னாலஜியில், சைபர் கிரைமில் ஒரு ஆள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாருன்னா, நீ உங்கள் ஆத்தா உங்கள் அண்ணன் எல்லாம் வெளிநாட்டில் படிச்சுட்டு மக்களும் இருந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன இருக்கு தகுதி? என்ன தகுதி இருக்கு? இந்த சும்மா இந்த கிராமத்தில் நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுறது. ஏதோ இத்தனை நாள் நீ நாடாளுமன்றத்தில் இருந்தியா, இருந்த மரியாதைக்கு அது பேசு. இந்த குடும்பமே இந்த பசு பாதுகாப்புக்காக போன சாமியார்களை கொன்ற சாபத்தினால் இருக்கக்கூடும். அறிவு வேண்டாம். அதனால பிரியங்கா அவருடைய அந்த பேச்சு இந்து சமுதாயம் கண்டிக்கிறது. அந்த பேச்சுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே மாதிரி இதை நம்ம எளிதாக விட முடியாது. இதே அறியாமை மீண்டும் வருமானால், இதே பேச்சு வருமானால், பிரியங்காவை இந்துக்கள் இதுவரைக்கும் அவங்க எதிர்ப்புனா ஹிந்து எதிர்ப்புன்னு பெருசா வரல, அந்த எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்து